படங்கள் பார்த்தீங்கன்னா 2026ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாரி 6 மாசம் ஆயிருக்கு நமக்கு இந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு. நடுவுல நெறைய படங்கள் வந்துச்சு. பட் அது அந்த அளவுக்கு ஓகே நல்லா வசூல் செஞ்சாங்க. பட் நம்பர்ஸ் வைஸ் அது அப்படி செய்யல. சோ இது வந்துட்டு இப்போ புரொடியூசரா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு லாபகரமா இல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? லாபகரமான்றத விட நம்மளுக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவை வந்து கேலப்பிங்கான வெற்றிகள் தேவைப்படுது. ஒரு 6 மாசம் நம்ம வந்து ஒரு பெரிய வெற்றி இல்லன்னு வச்சுக்கங்களேன், திரையரங்கெல்லாம் சஃபர் ஆகும். திரையரங்கு சஃபர் ஆச்சுன்னா மொத்த இண்டஸ்ட்ரி சஃபர் ஆகும். ஏன்னா திரையரங்குல வந்து மக்கள் கூட்டம் வந்தா தான் ஒரு மக்கள் பார்க்குற ஒரு மொமெண்டம் இருக்கும். எல்லா சின்ன படங்களுக்கும் மக்கள் வந்து பார்ப்பாங்க. பெரிய படங்களுக்கு வரலன்னு வச்சுக்கங்களேன், பெரிய படம் எந்த படம் வெற்றி அடையலன்னா, சின்ன படத்துக்கு ரேரா தான் வந்து நிப்பாங்க. ஒரு நல்ல படம் பிரமாதமா இருக்குன்னு தான் வந்து நிப்பாங்க. இப்ப எந்த அளவு பார்த்தீங்கன்னா, யூத்ன்ற படத்துக்கு பிறகு யாருமே வரல. யூத் வந்து 6, 8 வாரம் ஆயிடுச்சு. 8 வாரமா திரையரங்கே வரல. இப்போ தான் வராங்க. கருப்பு படத்துக்கு வராங்க. அப்போ 6 வாரம், 7 வாரம் என்ன வருது இண்டஸ்ட்ரி? ஃபுல்லா திரையரங்குல காலி. வெளியான படங்கள் எதுவுமே ஓடல அப்படின்னும்போது இண்டஸ்ட்ரி மொத்தமா அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வாரம் படம் வந்துட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் ஒரு படம் பெரிய வெற்றி அடையணும். 26 படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் போது இண்டஸ்ட்ரி நல்லாருக்கும். அதாவது 52 வாரத்துல 26 வாரமாவது மிகப்பெரிய வெற்றிகள் தேவைப்படுது. சாதாரண வெற்றிகள் கிடையாது. இப்போ 6 படம் தான் இந்த 5 மாசத்துல வந்திருக்கு. 6 படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போ எத்தன படம் வந்திருக்கணும் நம்மளுக்கு? இப்போ 5 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் 10 படமாவது வெற்றி அடைஞ்சிருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆனா 6 படம் தான் வெற்றின்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு வந்து 4 படம் வெற்றி அடையலல்ல. இதுதான் பிரச்சனை. அப்போ கேப் அதிகமாகுது. நம்பர் ஆஃப் வீக்ஸ் வந்து எம்ப்டி ஆகுது. திரையரங்குல ஆளே இல்ல. அப்படி வரும்போது திரையரங்கு பாதிக்கப்படுது. திரையரங்கு பாதிக்கப்பட்டா சின்ன படங்கள்லாம் யாரும் உள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி ஆயிடும்னா, எதுவுமே சரியில்ல திரையரங்கு எதுக்கு தியேட்டர் போணும்? வீட்லயே பார்த்துக்கலாம். அப்படின்ற மைண்ட் செட் ஆயிடும். அது தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்றது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறது. வாரம் படங்கள் வெற்றி அடைஞ்சுட்டே இருக்கணும். திரையரங்குல வாரம் ஏதாவது ஒரு மொமெண்டம் இருந்துட்டே இருக்கணும். படங்களுக்கு வெற்றி வந்துட்டே இருக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமே இப்ப வந்து பிளாஸ்ட் வருது இந்த 28. 2 வாரம் கருப்பு வந்து 2 வாரம் கழிச்சு பிளாஸ்ட் நல்ல எதிர்பார்ப்புல இருக்கு. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பரிமளான் கோன்ற படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள்ல நெறைய படங்கள் வரப்போகுது. ஜூன் மாசம், ஜூலை மாசம்னா நல்ல படங்கள்லாம் லிஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க. அடுத்து சொல்லவே வேணாம் ஜெயிலர் 2 வரப்போகுது. ஸோ செப்டம்பர் அப்படின்றாங்க. இப்படி நெறைய படங்கள் வரும்போது இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் அதனுடைய கேலப்பிங்கா வந்துரும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.